சூரத்துல் பக்ரா வசனம் 126. என் இறைவா, இதை பாதுகாப்பளிக்கும் நகரமாக ஆக்குவாயாக. இந்நகரவாசிகளில் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டோருக்கு கனிகளை வழங்குவாயாக என்று இப்ராஹிம் வேண்டியதை எண்ணிப் பாருங்கள். அப்பொழுது அல்லாஹ் என்னை நிராகரிப்பவருக்கும் சிறிது காலம் நான் வசதிகளை வழங்குவேன். பின்னர் நரக வேதனைக்கு அவரை ஆட்படுத்துவேன். போய்ச் சேர்கின்ற இடங்களில் அது மிகவும் மோசமானது என்று கூறினான். இறை தூதர் இப்ராஹிம் அவர்கள் தம் இளம் துணைவியார் ஹாஜரையும் புதல்வர் இஸ்மாயிலையும் மனித சஞ்சாரமற்ற மக்கா பாலைவனத்தில் குடியமர்த்திவிட்டு அல்லாஹ்விடம் செய்த பிரார்த்தனையை இவ்வசனம் தெரிவிக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்ராஹிம் அவர்கள் அல்லாஹ்வின் இல்லத்தை காபாவை புனிதமானதாகவும் பாதுகாப்பு அளிப்பதாகவும் அறிவித்தார்கள். நான் மதீனாவை அதன் இரு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியை புனிதமானதாக அறிவித்துள்ளேன். ஆகவே அந்த பகுதியில் உள்ள வேட்டை பிராணிகள் வேட்டையாடப்படக்கூடாது, அதன் புற்பூண்டுகள் பிடுங்கப்படக்கூடாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, மக்கள் தம் தோட்டங்களில் முதலில் பழம் பழுத்திருப்பதைக் கண்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அதை கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி கையில் வைத்து கொண்டு, இறைவா, எங்கள் கனிகளில் எங்களுக்கு வளம் தருவாயாக, எங்கள் நகரத்திலும் நீ சுபிட்சம் நல்குவாயாக, எங்களின் அளவைகளான சாஊவிலும் முத்துவிலும் எங்களுக்கு அருள்வளம் நிலவச் செய்வாயாக. இறைவா, இப்ராஹிம் அவர்கள் உன்னுடைய நபியும் உன் அடியாரும் உன் தோழரும் ஆவார். நானும் உன்னுடைய நபியும் அடிமையும் ஆவேன். அவர்கள் உன்னிடம் மக்காவுக்கு பிரார்த்தனை புரிந்தார்கள். அவர்கள் மக்காவுக்காக உன்னிடம் கோரியவற்றையும் அவற்றுடன் அவை போன்றவற்றையும் உன்னிடம் நான் மதீனாவுக்காக கோருகின்றேன் என்று கூறுவார்கள். பின்னர் தம்மிடம் வந்தவரின் குழந்தைகளில் வயதில் சிறிய குழந்தை ஒன்றை அழைத்து அதனிடம் அந்த பழத்தை கொடுப்பார்கள். மக்கா போன்றே மதீனாவுக்கும் புனித நகரம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நான் கைபருக்கு புறப்படப் போகின்றேன். எனக்கு பணிவிடை புரிய உங்கள் சிறுவர்களில் ஒரு சிறுவரை எனக்காக தேடி அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள். ஆகவே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை தமக்கு பின்னால் வாகனத்தில் அமர்த்தி கொண்டு கைபரை நோக்கி சென்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியில் தங்கும் போதெல்லாம் அவர்களுக்கு நான் பணிவிடை புரிந்தேன். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி வந்தபொழுது உஹுது மலை அவர்களுக்கு தென்பட்டது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மலை நம்மை நேசிக்கிறது, நாமும் அதை நேசிக்கின்றோம் என்று சொன்னார்கள். பின்னர் மதீனாவை கண்டபொழுது, இறைவா, இப்ராஹிம் அவர்கள் மக்காவை புனித நகரமாக அறிவித்ததை போன்று இந்த இரு மலைகளுக்கு இடையே உள்ள பகுதியை நான் புனித நகரமாக அறிவிக்கின்றேன். இறைவா, மதீனா வாசிகளான இவர்களுக்கு இவர்களின் அளவுகளான முத்துவிலும் சவாவிலும் அருள் வளம் நல்குவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். சஹீஹுல் புகாரி மற்றும் சஹீஹுல் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள மற்றொரு அறிவிப்பில், இறைவா, அவர்களுக்கு அவர்களின் அளவையில் அருள் வளம் நல்குவாயாக, அவர்களின் முத்துவிலும் அபிவிருத்தியை தருவாயாக என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களது அறிவிப்பில் மதீனாவாசிகளுக்கு என்ற சொல் அதிகப்படியாக இடம்பெற்றுள்ளது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, மக்காவில் நீ ஏற்படுத்திய அருள் வளத்தின் 2 மடங்கை மதீனாவில் ஏற்படுத்துவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, இறைவா,
இப்ராஹிம் அலை அவர்கள் மக்காவை புனித நகரமாக அறிவித்து அதை புனிதப்படுத்தினார்கள். நான் மதினாவை அதன் 2 மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியை புனிதமாக அறிவிக்கின்றேன். ஆகவே இந்த பகுதியில் இரத்தம் சிந்தப்படக்கூடாது. அதில் போர் ஆயுதங்கள் எடுத்துச் செல்லப்படக்கூடாது. அங்குள்ள செடி கொடிகள் கால்நடைகளின் தீவனத்திற்காக அன்றி பிடுங்கப்படக்கூடாது. இறைவா, எங்கள் மதினாவில் அருள் வளம் செழிக்கச் செய்வாயாக. எங்களின் அளவைகளான சாஉவிலும் முத்துவிலும் எங்களுக்கு அபிவிருத்தி செய்வாயாக. இறைவா, அந்த அருள் வளத்துடன் 2 மடங்கு அருள் வளத்தை எங்களுக்கு வழங்குவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை புரிந்தார்கள். மதினா நகரம் புனிதமாக்கப்பட்டிருப்பது குறித்து ஏராளமான நபிமொழிகள் வந்துள்ளன. அவற்றில் இப்ராஹிம் அலை அவர்கள் மக்காவை புனித நகரமாக அறிவித்தது தொடர்பாக வந்துள்ள ஹதீஸ்கள் மட்டுமே இங்கு நாம் இடம்பெறச் செய்துள்ளோம். ஏனெனில் அவைதான் இந்த வசனத்திற்கு பொருத்தமானவை ஆகும். ஆதியிலிருந்தே புனித நகரமாக விளங்கும் மக்கா. இறைத்தோழர் இப்ராஹிம் அலை அவர்களின் நாவாலேயே மக்கா புனித நகரமாக அறிவிக்கப்பட்டது என்று கூறுவோர் இந்த நபிமொழிகளையே ஆதாரமாக கொண்டுள்ளனர். வேறு சிலர் பூமி படைக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலிருந்தே மக்கா புனிதமாக இருந்து வருகின்றது என்று கூறியுள்ளனர். இந்த கருத்தே தெளிவானதும் வலுவானதும் ஆகும். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு முன்பே மக்காவை புனித நகரமாக ஆக்கினான் என்பதற்கு ஏராளமான ஹதீஸ்கள் வந்துள்ளன. சஹீஹுல் புகாரி மற்றும் சஹீஹுல் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள பின்வரும் ஹதீஸ் அவற்றில் ஒன்றாகும். அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள்: வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அல்லாஹ் இந்நகரத்தை புனிதப்படுத்தி உள்ளான். அவன் புனிதப்படுத்திய காரணத்தால் மறுமை நாள் வரை இந்நகரம் புனிதமானதாகவே திகழும். எனக்கு முன்னர் எவருக்கும் இவ்வூரில் போர் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. எனக்கு கூட பகலில் சிறிது நேரம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டது. அல்லாஹ் புனிதப்படுத்திய காரணத்தால் மறுமை நாள் வரை அது புனிதமாகவே திகழும். அங்குள்ள முட்கள் வெட்டப்படக்கூடாது. அங்குள்ள வேட்டை பிராணிகள் விரட்டப்படக்கூடாது. பிறரால் தவறவிடப்பட்ட பொருள் அங்கு கிடந்தால் அறிவிப்பவர் தவிர வேறு யாரும் அதை எடுக்கக்கூடாது. அங்குள்ள புற்பூண்டுகள் கிள்ளப்படக்கூடாது. அப்பொழுது அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, இத்கிர் என்னும் புல்லை தவிரவா? ஏனெனில் அது வீடுகளுக்கும் உலோக தொழிலாளர்களுக்கும் பயன்படுகிறது என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்கிரை தவிர என்று பதிலளித்தார்கள். யசீதின் ஆட்சி காலத்தில் மதினாவின் ஆளுநராக இருந்த அம்ர் பின் ஸைத் என்பவர் மக்காவில் ஆட்சி புரிந்த அப்துல்லா பின் அஸ்ஸுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக மக்காவை நோக்கி படைகளை அனுப்பினார். அப்பொழுது அவரிடம் அபு ஹுரைஷ் அபு அதவி ரதியல்லாஹு அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள்: தலைவரே, எனக்கு அனுமதி தாருங்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளுக்கு அடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கின்றேன். என் 2 காதுகளும் அதை செவியுற்றன. என் உள்ளம் அதை மனனம் செய்துள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கூறும்பொழுது என் 2 கண்களும் அவர்களை பார்த்துள்ளன. ஆரம்ப காலத்தில் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத் தொடர்ந்து அல்லாஹ்தான் மக்காவை புனிதப்படுத்தினான், மனிதர்கள் யாரும் அதை புனிதமானது என்று அறிவிக்கவில்லை. ஆகவே அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்ட மனிதருக்கு அங்கு இரத்தத்தை சிந்துவதற்கோ அங்குள்ள மரத்தை வெட்டுவதற்கோ அனுமதி இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு போர் செய்ததை காரணம் காட்டி அதை பொது அனுமதியாக யாரேனும் கருதினால் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு மட்டும் தான் அனுமதி அளித்தான், உங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை என்று கூறுங்கள். எனக்கும் கூட பகலில் சிறிது நேரம் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது.
நேற்றைய தினம் அது எவ்வாறு புனிதமாக இருந்ததோ அதை போன்றே இன்றும் அதன் புனிதம் மீண்டு வந்துவிட்டது. இதை இங்கு வந்திருப்போர் வராதவருக்கு தெரிவித்து விடுங்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது அபூ ஷுரைஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அம்ர் உங்களுக்கு என்ன பதில் சொன்னார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அபூ ஷுரைஹே, இதை பற்றி உம்மை விட நான் அதிகம் தெரிந்தே இருக்கின்றேன். ஆயினும் ஹரம் புனித பூமியானது குற்றவாளிக்கும் கொலை செய்துவிட்டு ஓடி வந்தவருக்கும் கொள்ளையடித்து ஓடி வந்தவருக்கும் பாதுகாப்பு அளிக்காது என்று அம்ர் கூறியதாக அபூ ஷுரைஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளித்தார்கள். இந்த கருத்தை நன்கு புரிந்து கொண்டால், வானங்கள் மற்றும் பூமியை படைத்த நாளிலேயே அல்லாஹ்தான் மக்காவை புனிதப்படுத்தினான் என்று கூறும் ஹதீஸ்களுக்கும், இப்ராஹிம் அவர்கள்தான் அதை புனிதப்படுத்தினார்கள் என்று கூறும் ஹதீஸ்களுக்கும் இடையே எந்த முரண்பாடும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். இப்ராஹிம் அவர்கள் புனித காபாவை எழுப்புவதற்கு முன்பே மக்காவை இறைவன் புனித நகரமாக்கிவிட்டான். இறைவனிடம் அது புனிதம் பெற்றுள்ளது என்பதை இப்ராஹிம் அவர்கள் தமது வார்த்தைகளால் அறிவித்தார்கள், அவ்வளவுதான். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய செய்தி. ஆதி மனிதர் ஆதம் அவர்கள் களிமண் வடிவில் இருந்தபோதே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இறுதி தூதர் என்பதை இறைவன் தீர்மானித்து விட்டான். அப்படி இருந்தும் இப்ராஹிம் அவர்கள், எங்கள் இறைவா, அவர்களிலிருந்து ஒரு தூதரை அவர்களுக்காக நியமிப்பாயாக என்று பிரார்த்திக்கவும் செய்தார்கள். இறைவன் தனது திட்டத்திற்கு ஏற்ப அந்த பிரார்த்தனையை ஏற்கவும் செய்தான். அடுத்து பெரும்பாலாரின் கருத்துப்படி மதீனாவை விட மக்காவே சிறந்த நகரமாகும். ஆனால் மக்காவை விட மதீனாவே சிறந்தது என்று மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவர்களை பின்பற்றுவோரும் கருதுகிறார்கள். இது தொடர்பாக ஆதாரங்களுடன் இது குறித்து மற்றோர் இடத்தில் விவாதிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். பாதுகாப்பு மையம். என் இறைவா, இதை பாதுகாப்பு அளிக்கும் நகரமாக ஆக்குவாயாக என்று இப்ராஹிம் அவர்கள் பிரார்த்தித்ததை அல்லாஹ் இங்கு கூறியுள்ளான். அதாவது, இந்நகரவாசிகள் பீதி அடையாமல் இருக்க அச்சத்திலிருந்து அபயமளிக்கும் நகரமாக அதை திகழச் செய்வாயாக என்பது இதன் கருத்தாகும். அவ்வாறே மக்காவை மார்க்க அடிப்படையிலும் தகுதி அடிப்படையிலும் பாதுகாப்பு மையமாக அல்லாஹ் ஆக்கினான். பின்வரும் வசனங்களில் அல்லாஹ் அதை தெரிவிக்கின்றான். அதில் நுழைந்தவர் அபயம் பெற்றவர் ஆவார். அவர்களை சுற்றியுள்ள மக்கள் பகைவர்களால் சூறையாடப்படும் நிலையில் அபயமளிக்கும் புனித பூமியை நாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா? இன்னும் பல வசனங்கள் உள்ளன. அத்துடன் அந்த புனித பகுதியில் சண்டையிடுவது தடை செய்யப்பட்டுள்ளது என்று கூறும் நபிமொழிகளும் ஏற்கனவே இடம்பெற்றுள்ளன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள் போர் ஆயுதங்களை சுமந்து செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை என்று கூறியதை நான் செவியுற்றேன் என ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இதை பாதுகாப்பு அளிக்கும் நகரமாக ஆக்குவாயாக என இப்ராஹிம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அதாவது, மனித சஞ்சாரமற்ற இந்த இடத்தை ஓர் ஊராக, அதுவும் பாதுகாப்பான ஊராக ஆக்குவாயாக. புனித காபாவை கட்டுவதற்கு முன் குடியிருப்புகள் இல்லாத நேரத்தில் கேட்ட பிரார்த்தனை ஆகும் இது. எனவே இது அப்பொழுது பொருத்தமானதாகவே இருந்தது. பின்னர் ஒருமுறை காபா கட்டப்பட்டு குடியிருப்புகள் அமைந்த பிறகு, என் இறைவா, இந்த நகரத்தை பாதுகாப்பளிப்பதாக ஆக்குவாயாக என்று இப்ராஹிம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். இது இஸ்மாயில் அவர்கள் பிறந்து 13 ஆண்டுகள் கழித்து இஸ்ஹாக் அவர்கள் பிறந்த பின் கேட்கப்பட்ட பிரார்த்தனை ஆகும். எனவே அந்த நேரத்திற்கு ஏற்றதாக இது அமைந்தது. இதனால்தான் அந்த இரண்டாவது பிரார்த்தனையின் இறுதியில், முதுமையிலும் எனக்கு இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கையும் வழங்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரியன, என் இறைவன் பிரார்த்தனையை செவியுறுபவன் ஆவான் என்று கூறினார்கள். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டோருக்கு கனிகளை வழங்குவாயாக. இந்நகரவாசிகளில்
அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டோருக்கு கனிகளை வழங்குவாயாக என்று இப்ராஹிம் வேண்டியதை எண்ணிப் பாருங்கள். அப்பொழுது அல்லாஹ் என்னை நிராகரிப்பவருக்கு சிறிது காலம் நான் வசதிகளை வழங்குவேன். பின்னர் நரக வேதனைக்கு அவரை ஆட்படுத்துவேன். போய்ச் சேர்கின்ற இடங்களில் அது மிகவும் மோசமானது என்று கூறினான் என இவ்வசனம் கூறுகிறது. இத்தொடரில் நிராகரிப்பவருக்கும் சிறிது காலம் நான் வசதிகளை வழங்குவேன் என்பது பெரும்பாலோரின் கருத்துப்படி அல்லாஹ் கூறிய பதில் அறிவிப்பாகும். உபை பின் காப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஜாஹித், இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் இவ்வாறே கூறியுள்ளனர். விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதையே சரி கண்டுள்ளார்கள். ஆனால் வேறு சிலர் இது இப்ராஹிம் அவர்களின் பிரார்த்தனையில் அடங்கும் என்று கூறுகின்றனர். இதன்படி உன்னை நிராகரிப்பவருக்கும் சிறிது காலம் வசதிகளை வழங்குவாயாக, பின்னர் நரக வேதனைக்கு அவரை ஆட்படுத்துவாயாக என்று இப்ராஹிம் அவர்களே வேண்டினார்கள் என்று பொருள் வரும். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இப்ராஹிம் அவர்கள் தாம் செய்த பிரார்த்தனையில் இறை நம்பிக்கை கொண்டோரை மட்டும் சேர்த்து கொண்டு மற்ற மக்களை விட்டுவிட்டார்கள். உடனே அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டோருக்கு வழங்குவதை போன்று இறை மறுப்பாளர்களுக்கும் நான் வழங்குவேன். ஒரு படைப்பை படைத்துவிட்டு அவர்களுக்கு நான் வாழ்வாதாரம் வழங்காமல் விடுவேனா? அவர்களுக்கும் சிறிது காலம் நான் வசதிகளை வழங்குவேன். பின்னர் அவர்களை நரக வேதனைக்கு ஆட்படுத்துவேன். போய்ச் சேர்கின்ற இடங்களில் அது மிகவும் மோசமானது என்று கூறினான். பின்னர் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வரும் இறை வசனத்தை ஓதினார்கள். இறை நம்பிக்கை கொண்ட இவர்களுக்கு, இறைவனை மறுக்கும் அவர்களுக்கும் அனைவருக்கும் உம்முடைய இறைவனாகிய நாம் நமது கொடையை அதிகமாக கொடுப்போம். உம்முடைய இறைவனின் கொடை தடுக்கப்பட்டதன்று. மேலும் அல்லாஹ் கூறினான், அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டுக்கட்டுவோர் வெற்றி பெற மாட்டார்கள். இவ்வுலகில் சில வசதிகள் உண்டு. பின்னர் நம்மிடமே அவர்கள் திரும்பி வரவேண்டியுள்ளது. மறுப்போராக இருந்திருந்தால் அவர்களுக்கு கடுமையான வேதனையை சுவைக்கச் செய்வோம். அவர்களை சிறிது காலம் வசதிகளை அனுபவிக்கச் செய்வோம். பின்னர் அவர்களை கடின வேதனைக்கு ஆட்படுத்துவோம். அடுத்து பின்னர் நரக வேதனைக்கு அவரை ஆட்படுத்துவேன். போய்ச் சேர்கின்ற இடங்களில் அது மிகவும் மோசமானது என்று அல்லாஹ் கூறினான். அதாவது இவ்வுலகத்தில் அவருக்கு வசதிகளை வழங்கி அதன் நிழலை அவருக்கு நாம் தாராளமாக கொடுத்த பின்னர் அவரை நரக வேதனைக்கு ஆளாக்குவோம். இத்தகையவர்களுக்கு அல்லாஹ் சிறிது காலம் அவகாசம் அளிப்பான். அதன் பின்னர் வல்லமையும் அதிகாரமும் படைத்தவன் பிடிப்பதை போன்று அவர்களை பிடித்து தண்டிப்பான். இதையே பின்வரும் வசனம் கூறுகிறது. அநீதி இழைத்த எத்தனையோ ஊர்களுக்கு நான் அவகாசம் அளித்தேன். பின்னர் அவற்றை பிடித்து தண்டித்தேன். என்னிடமே திரும்ப வருதல் உண்டு. ஒரு ஹதீஸில் அநியாயக்காரனுக்கு அல்லாஹ் அவகாசம் அளித்து விட்டு வைப்பான். இறுதியில் அவனை பிடித்து தண்டித்தால் அவனை விடவே மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு பின்வரும் இறை வசனத்தை ஓதினார்கள். அநீதி இழைத்த ஊர்களை தண்டித்தால் உம்முடைய இறைவனின் பிடி இப்படித்தான் இருக்கும். அவனது பிடி கடுமையாக துன்பம் தரக்கூடியது ஆகும்.